சென்னையில் ஒரே நாளில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட பணம் 1,91,75,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினரால் மயிலாப்பூர் தொகுதியில் 75,000 ரூபாயும், தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினரால் ராயபுரம் தொகுதியில் 1,91,00,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நாச்சம்பட்டி கிராமத்தில் திமுக நிர்வாகி வீட்டில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் இருந்த ஏராளமான பரிசுப் பொருட்களை தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 11,70,000 ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக நிர்வாகி கூறுகையில், வீட்டில் நடைபெற உள்ள காதணி விழா நிகழ்ச்சிக்கு வரும் உறவினர்களுக்கு வழங்குவதற்காக பரிசுப் பொருட்கள் வாங்கி வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4,22,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமகிரிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது பூ வியாபாரி சஞ்சய் குமார் சேலத்தில் வியாபாரம் செய்து திரும்பும் வழியில் பணத்தை எடுத்துச் சென்றுள்ளார். அவர் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் தனியார் ஏடிஎம்மில் நிரப்ப கொண்டு செல்லப்பட்ட 2.50 கோடி ரூபாய் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அதனை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதிக தொகையாக 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பிடிபட்டுள்ளதால் அதனை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வீட்டோட மாப்பிள்ளை வரும் வியாழன் முதல் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.